உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில சில தவறுகள் நடந்ததாக திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறாரு. காங்கிரஸ் கட்சி என்ன தியாகங்களை நாட்டுக்காக செய்தது அப்படின்னு திருமிகு பிரியங்கா காந்தி சுட்டிக்காட்டுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதிய கடிதத்துல தேர்தல் அறிக்கை, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை குறித்து சில பொய்யான தகவல்களை சொல்லியிருக்கிறார். அது குறித்து நேரடியாக விவாதிக்க தயாரா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு கார்கே அழைப்பு விடுக்கிறார். இதெல்லாம் தான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடி அரசின் தவறுகளை சாடும் ராகுல், காங்கிரசின் தியாகங்களை பேசும் பிரியங்கா, விவாதத்திற்கு அழைக்கும் கார்கே, மும்முனை தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போகிறார் மோடி அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி பங்கேற்கிறார், பேராசிரியர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகானந்தம் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சமஸ் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சமஸ், தவறுகள் அப்படின்னு திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறதையோ, தியாகங்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி சுட்டிக்காட்டுறதையோ, பொய் பேசுறீங்க அது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு கார்கே அழைப்பு விடுக்கிறதையோ, எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார் மோடி. எதற்குமே பதில் சொல்லலை. என்ன வியூகம், மோடியோட வியூகம் என்ன? நம்ம ஏற்கனவே அது விவாதிச்சது தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது உள்ளூர் தன்மையோடு இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு தேசிய வடிவம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து அவர் ஈடுபட்டிருக்கார். நான் இந்த தலைப்பில் கொஞ்சம் மாறுபடுறேன். அதாவது இவர்களெல்லாம் தாக்குதல் தொடுத்து மோடி என்ன செய்ய போகிறாருன்னு இல்லை, மோடி கொடுக்குற தாக்குதலுக்கு நாடு என்ன செய்ய போகுதுன்னு தான் உண்மையாக சொல்லணும். சரி, நான் ஒரு பத்திரிகையாளர்னா நினைக்கிறது, கட்சிக்காரர்கள் அவங்க பேசுகிறதில், அரசியலில் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வரைக்கும் இந்தியாவினுடைய பிரதமர்கள்லேயே யாரும் போகாத ஒரு கீழ்மைக்கு இந்திய பிரதமர் இந்த வாட்டி போயிட்டார். அவருடைய முந்தைய தேர்தல்கள் 2014-19 கூட இவ்வளோ தரம் இறக்கம் கிடையாது. அதே போல் ஏதோ வலதுசாரினால இப்படி இருந்துருவாங்க அல்லது பாஜக இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நமக்கு வரலாறு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 1965 நாடாளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் வாஜ்பாயுடைய உரை மேலே இருக்கக்கூடிய மதிப்பை குறிப்பிட்டு பேசுகிறார். எப்போ ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான தன்னுடைய உரையின் போது அவர் வாஜ்பாயோடைய உரையை குறிப்பிட்டார். உங்கள் மொழி எனக்கு தெரியாத போதும் கூட வாஜ்பாய் போன்றவர்கள் பேசும்போது அந்த மொழி மேலே எனக்கு ஒரு மரியாதை வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அன்றைக்கு திமுகவினுடைய டெல்லி பிரதிநிதியாக இருந்த சம்பத் தான் எழுதின நூலில் பதிவு பண்ணுறார். அண்ணாவுக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று இடதுசாரியான பூபேஷ் குப்தா, இன்னொருவர் வலதுசாரியான வாஜ்பாய். நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் கூட்டம் எங்கே நடந்தாலும் டெல்லியில் அண்ணா இருக்கும்போது அவசியம் போயிடுவார். சமணம் போட்டு கீழே உட்காந்து கேட்பார். மொழி புரியாட்டினாலும் கேட்பார். அவருடைய உடல் மொழியும் அவர் பேசக்கூடிய விதத்தையும் ரசிப்பார். என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நான் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதற்குன்னு ஒரு மரியாதையெல்லாம் இருந்திருக்கு. இந்த முறை எல்லாத்தையும் உடைச்சிட்டார். அப்போ உடைச்சிட்டு அவர் பொய்யா வேற அது எல்லாத்தையும் சொல்லும்போது அது சமூகத்தின் மீது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. இப்போ நமக்கே ஊடகங்களுக்கே இந்த பொறுப்பு இருக்குது. நான் இங்கே பார்க்கக்கூடிய ஆபத்து, இந்த பிரச்சாரத்தில் பார்க்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, ஊடகங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்படின்னா, மோடி ஒரு விஷயத்தை பேசுகிறார், முஸ்லீம்கள் மேலே அபாண்டமாக ஒரு விஷயம் பேசுகிறார். உதாரணமாக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 எரும மாட்டில் ஒரு எரும மாட்டை தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னா, இது எந்த வகையான வியூகம், இது எப்படி பயன்படுமா படாதா, குஜராத்தில் இது எத்தகைய தாக்கம், அது இல்லை. ஃபேராக இப்படி ஒருத்தர் பொய்யா சொல்லிட்டு இருக்கும்போது இது என்ன அப்சர்ட் இது, அது நம்ம திருப்பி அதை நமக்கும் அந்த கடமை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கும் தான் ஒரு பிரதமர். அப்படி இருக்கும்போது ஆனால் காங்கிரஸ் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு முத்தரப்பு வியூகம். ஒரு பக்கம் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத பிரியங்கா பேசினார். அதே போல் என்ன பண்ணலைங்கிறத ராகுல் பேசுகிறார். இந்த ஃபேக்ட் செக்கிங்க்கு கார்கே இழுக்கிறார். இது நடந்துட்டு இருக்கு. பட் ரியல் திங் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ மோடி அப்படின்னா மோடி மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம பிரதமர் கடந்து போறார் இல்லையா? அவருக்கு பதில் இல்லாம கடந்து போறாரு, தேவையில்லைன்னு கடந்து போறாரு. இல்ல, இதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்க எங்கேயுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னொருத்தரோட தேர்தல் அறிக்கையை பிடிச்சிக்கிட்டு அதுல இல்லாததெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அதுல இல்லைங்கிறது தான் ஊருக்கே தெரியுமே. அவர் எப்படி பதில் சொல்லுவார்? இல்லாதது திரிக்கிறது தானே பேசுறாரு, வெட்ட வெளிச்சமா தானே இருக்கு. அதனால அது இரண்டாவது விஷயம். நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மோடி மட்டுமே மையத்தில் இல்லை. இந்த வாட்டி 2 விஷயங்கள் நடக்குது பாஜகவுக்குள்ளார.
கடந்த 2014 2019 தேர்தலில் பாஜக எப்போதுமே வந்து மோடியை பிரதானமா மோடி தான் எல்லாத்தையும் யுத்தத்தை நடத்துறது போல ஒரு சித்தரித்தாலும் உள்ளூருக்குள்ளார நீங்க பேரலா பாத்தீங்கன்னா 2014 437 ரேலிஸ்ல அவர் பங்கேற்றார். ஏன்னா வந்து அது முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டதுனால பிரதமராக இருக்கும்போது உங்களுக்கு தேர்தல் கணக்குக்கு அப்புறம் தான் எல்லாமே வருங்கிறதுனால 2019 142 ரேலிஸ் அவர் பண்ணார். ஆல்மோஸ்ட் ராகுலும் 145 ரேலிஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஆளுக்கு ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு பயணிச்சாங்க. இந்த முறை இதுல என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னா மோடியினுடைய பயணம் அதிகரிக்குது. உதாரணமா நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்திருக்க ரேலிஸே வந்து 2019 அளவுக்கு இதுவரைக்குமே பண்ணிட்டாரு. இன்னொரு பகுதி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவருடைய பயணம்ங்கிறது அதிகமாகுது. ஆனால் 2014-19 இன்னைக்கு பேசப்படாத அன்னைக்கும் பெரிதாக கவனிக்கப்படாத விஷயம் என்னன்னா மோடி மட்டும் பயணிக்கல, மோடி மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அவர் வந்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சார்னா அமித்ஷா அதே அளவுக்கு பயணிச்சார். 300 தொகுதிகளுக்கு போனார். அவரும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சார். ராஜ்நாத் சிங் இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. அப்புறம் இதாண்டியில மாநிலங்கள்ல ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே, அப்புறம் மத்திய பிரதேசல சௌஹான், இப்படி ரொம்ப இன்டென்சிவா இருந்துச்சு. இந்த முறை நம்ம கவனிக்காத ஊடகங்கள் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் மிக முக்கியமான மாநிலங்கள்ல மோடி வெர்சஸ் ஸ்டேட் லீடர்னு மாறுது. உதாரணமா பீகார்ல மோடி வெர்சஸ் தேஜஸ்வி, வெஸ்ட் பெங்கால்ல மோடி வெர்சஸ் மம்தா, மகாராஷ்டிரால மோடி வெர்சஸ் உத்தவ், இப்படி மாறிட்டு இருக்கு. அப்ப இதோட இன்டென்சிவ் அதிகரிக்க அதிகரிக்க பாஜக அது குறித்து பேச வேண்டியிருக்கு. நீங்க 2 நாட்களுக்கு முன்பு பீகார்ல அஜய் அலோக் பேசினது கவனிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல மோடி வெர்சஸ் தேஜஸ்வி எல்லாம் இல்ல, மோடி வெர்சஸ் விரோதி அப்படின்னு தான் இந்த எலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய நிலைமை வருது. ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா 2 தன்மை. ஒன்று வந்து மாநிலங்கள்ல அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. யூபியில போய் அகிலேஷை பத்தி பேச வேண்டியிருக்கு, கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் எட்வா தொகையில் போய் நின்றுட்டு சமாஜ்வாதியினுடைய நிறுவனர் என்னை வந்து போற்றி பேசி இருக்கிறாரு, அவரோட இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி அகிலேஷோட அப்பாவை பத்தி முலாயம் சிங் பத்தி பேசுறாரு அவர். ஆனால் அகிலேஷை தாக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் மாநில தன்மை உள்ளதா இது மாறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் அவருக்கு என்னன்னு சொன்னா யோகி ஆதித்யநாத் தவிர இந்த வாட்டி கூட யாருமே இல்லை. பட் யோகி ஆதித்யநாத் வந்து யூபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா அகட் பண்ணி போறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2வது கட்ட தேர்தல் ஏப்ரல் 26க்கு முன்னாடியே அவர் 67 ரேலிஸ் கிட்டத்தட்ட வந்து 80 தொகுதிகளையும் 2 முறை வந்து அவர் சுற்றி வந்துட்டார். ஆகையால வந்து பாஜக வந்து என்ன பண்ணுதுன்னா இன்டென்சிவா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் கடந்த முறை 2 முறை இல்லாத மாதிரி மாநிலத்தில் உள்ள பாஜகவினுடைய முக்கியமான அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஸ்டால்வர்ஸ் அவங்க எல்லாம் இல்லாததுனால இந்த முறை தடுமாறுகிறார் மோடி. மோடியே எல்லாரையும் எதிர்கொள்ள வேண்டியது, மோடியே எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் வந்து இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்க மூத்த தலைவர்களை தூக்குனதுங்கிறது இப்ப அவரை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திரு கனக சபாபதி, திரு ராகுல், திருமிகு பிரியங்கா, திரு கார்கே, இவங்க யாருடைய கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் திரு நரேந்திர மோடி பதில் சொல்லாமையே கடந்து போறார். மக்கள்கிட்ட இத திரு மோடி குறித்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? பதிலே இல்லாம இருக்கிறாரா பிரதமர் அப்படின்ற சந்தேகத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தாதா? சோனியா, ராகுல் காந்தி, பிரியங்கா, திரு கார்கே ஆகியோர் குற்றச்சாட்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியானது பதில் கொடுத்து கொண்டு வருகிறது. அவங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கு நாம குரல் கொடுத்துட்டு வர்றோம். இப்ப நாம கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல தயாரா இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால இது மும்முனை தாக்குதல் பற்றி கவலை இல்லை. நாங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பவர்கள் தான். நாம் நேர்மையான முறையில் ஆட்சி நடத்துறோம், அனைவருக்குமான வளர்ச்சி என்கின்ற திட்டத்தை அடிப்படையாக வைத்து நடத்துறோம். அதனால இதுல வந்து சமரசம் பண்ணிக்கிறக்கே இல்லை. அதனால அவர்கள் தாக்குதலை வைத்து நாம வந்து பயப்பட போறதில்லை. அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர் வந்து நேரடியாக தேர்தல் போது விவாதத்துக்கு தயாரான மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பதில் சொல்வோம். ஆகவே என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதுல பயந்து போறதோ தாக்குதல்களை எதிர்கொள்ளாமல் 2013 பொதுத்துறையில 14 லட்சம் நிரந்தர பணியிடங்கள் இருந்தது. 2023 8,40,000 அது குறைஞ்சிருச்சு. எல்லா வேலையையும் தனியார் மயமாக்குறாங்க, அதன் மூலமாக இடஒதுக்கீடே இல்லாமல் வந்து பாஜக பண்ண போகுது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 25 செல்வந்தர்களை உருவாக்கியதான் 10 ஆண்டு கால மோடியின் சாதனை அப்படின்னு சொல்றாரு. ரயில்ல பயணம் போறதே சாமானிய மக்களுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு, எலைட் பயணமாக ரயில் பயணம் சாமானியருக்கு மாறிடுச்சு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எங்க அம்மா தான் வந்து நாட்டுக்காக மாங்கல்யத்தை வந்து தியாகம் பண்ணாங்க அப்படின்னு பிரியங்கா
பேசுறாங்க. எல்லா குற்றச்சாட்டுகளையும் பிரதமர் மோடி பொய்யாக வைக்கிறார், அது குறித்து விவாதிக்கணும் வாங்க அப்படின்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறார் திரு கார்கே. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலே இல்லையே பிரதமர்கிட்ட. சார் பதில் சொல்லிட்டு தான் வர்றோம். பிரதமரே எல்லா சமயத்திலையும் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 3 பேர் பேசியிருக்கிறாங்க. பிரதமர் யாருக்கு அந்த சமயத்தில் கொடுக்க வேணுமோ கொடுப்பாரு. நாங்க பதில் சொல்றோம். மற்ற தேசிய தலைவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சில புள்ளி விவரங்களை சொல்றேன். நீங்க கடந்த 10 வருஷத்துல நம்ம நாடு 11வதுலேருந்து 5வது பொருளாதாரமாக இருக்குது உலகத்தில். தனிநபர் வருமானம் இரட்டிப்பாக இருக்கிறது. நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்கள்னால சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்குதுன்னு பாருங்க. 52 கோடி பேருக்கு வங்கி கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 65% பெண்கள், 44 கோடி பேருக்கு முத்ரா கடன்கள், 44 கோடி கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 28 லட்சம் கோடி. என்னால் சொல்லிட்டே போக முடியும். 3 கோடி வீடுகள், 11 கோடி கழிவறைகள், இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? இதெல்லாம் பிரதமர் பேச மாட்டேன்றாரு. இதெல்லாம் பிரதமர் பேச மாட்டேன்றாரு. மாறாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லாதத சொல்றாரு, பொய் சொல்றாருன்றாரு கார்கே. பொய் சொல்றாரு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து சொல்லாதத சொல்றாரு, பொய் சொல்றாருன்னு ஒரு பிரதமர் மேல சார்ஜ் வைக்கிறாரு. அவர் சார்ஜ் என்ன வேணாலும் வைக்கலாங்க சார். தொடர்ந்து இந்த சார்ஜுகளை வச்சுட்டு தான் வர்றாங்க, தவறா வச்சுட்டு வர்றாங்க. அவர் 2002 முதலமைச்சராக இருந்த போது இருந்து வச்சுட்டு வர்றாங்க. என்ன சார்ஜ் வச்சு பதில் சொல்லல, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். கார்கே சொன்னதுக்கு கேட்ட கேள்விக்கு எது பதில் சொல்லல, எது பதில் சொல்லாம விட்டார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. வாங்க விவாதிப்போம்னு அழைக்கிறாரு. அவரு நேரடியா வாங்கன்னு அழைக்கிறாரு. சார் அவரு கூப்பிட்டா தேர்தல் சமயத்துல எல்லா பக்கம் போய் பேசிட்டு இருக்கணும். நீங்க மற்றவங்க சொல்றாங்க பதில், அவருக்கு பதிலா நாங்க சொல்ல தயாரா இருக்கிறோம். நம்முடைய தேசிய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பதில்கள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் வந்துட்டு இருக்குது. இவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு இது தேர்தல் சமயத்துல முடியாது, நேரம் இல்லை. அவர்கள் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு. நண்பர் சமஸ் கூட சொன்னாரு அதிகபட்சமா போறாருன்னா அவருக்கு டிமாண்ட் இருக்குது. நாடு பூரா அவரை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு தொகுதியினுடைய வேட்பாளர்களும் பிரதமரோ திரு அமித்ஷா நட்டாவோ சீனியர் தலைவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க போறாங்க. அதுதான் காரணங்க. இல்ல நாடு முழுவதும் போறாரு. ஆனா மாநில தலைவர்கள் வெர்சஸ் மோடின்னு மாறி இருக்கு களம் அப்படிங்கறத புரிந்து கொண்டிருக்கிறாரா மோடி? அதனாலதான் ராகுல் காந்தி வெர்சஸ் மோடின்னு மாற்றுவதற்கு தொடர்ந்து ராகுல் காந்தி பத்தியே பேசிட்டு இருக்கிறாரா? சார் ராகுல் காந்தி தான் இன்னைக்கு காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சி. அதுல எந்த மாற்றம் இருக்காது. அவங்க உங்களுக்கு தெரியும் 2-3 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. பிரதான எதிர்கட்சி. இந்த நாட்டை 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ண கட்சி. ஆகவே ராகுல் காந்தி பத்தி கண்டிப்பா பேசிட்டு ஆகணும். காங்கிரஸை பத்தி நாம பேசிட்டு ஆகணும். அவங்க 50 வருட ஆட்சியில் நடந்த அவலங்களை பத்தி பேச ஆகணும். நீங்க பொதுத்துறை நிறுவனங்களை சொன்னீங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டமானது எந்த காலத்துல? 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஆயில் கார்பரேஷன் நிலைமை என்ன? ஏர் இந்தியா ஒரு நாளைக்கு எவ்வளவு நஷ்டம் சந்திச்சு வந்தது. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்தது யாரு? பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு சீரமைக்கப்பட்டு வருகின்றன. முதல் முறையாக பொதுத்துறை வங்கிகள் சென்ற வருடம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல லாபம் ஈட்டி இருக்கின்றன. இதெல்லாம் நடந்தது அத்தனை வருஷத்துல. ஆக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்ததே இந்த காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகள் தான். அதை நாம் சீரமைத்துக் கொண்டு வருகிறோம். அதுல லாபம் வெற்றிகரமாக செய்து வருகிறோம். இன்னைக்கு காதிங்கிற பிராண்டு உலகத்தில் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால் இல்ல. பிரதமர் அது ஆரம்பத்தில் இருந்தது 50-60களில். இப்ப பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் காதி பெரிய அளவுக்கு வியாபாரத்து பெரிய இது நாடு பூரா மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே சாதாரண மக்கள் செய்யக்கூடிய தொழில்கள், மக்களினுடைய வாழ்க்கை தரம், பொதுத்துறை அமைப்புகள் இதெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக மோடி ஆட்சியில செயல்பாடுகளை செய்து வருகின்றன. ஓகே, திரு முருகானந்தம், மோடின்ற அந்த ஒற்றை ஆளுமையை எதிர்கொள்வதற்கு திரு ராகுல் காந்தி, திருமிகு பிரியங்கா காந்தி, திரு கார்கேன்னு 3 பேர் மும்முனை தாக்குதல் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருக்கா மோடியை எதிர்கொள்வதற்கு? மோடியை எதிர்கொள்வதற்கு மோடி தான் பாரதிய ஜனதாவுடைய ஒற்றை முகமா ஆக்கப்பட்ட பின்னாடி எல்லாரும் மோடியை தானே நோக்கித்தான் அந்த விமர்சனத்தையும் கேள்விகளையும் வைக்க வேண்டியது இருக்கு. 2வது அவருதான் ஆட்சியை லீடு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கட்சி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால அவரை நோக்கித்தான் அந்த இதை வைக்கிறோம். 2வது தேர்தல் களங்கள்ல 3 முனையில பல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் பல நிலைகளிலும் பிஜேபி அரசனுடைய தோல்விகளை, அதனுடைய மக்கள் விரோத கொள்கைகளை தோலுரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்க பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி அண்டு கார்கேவை தாண்டி கூட சச்சின் பைலட் போன்ற அடுத்த தலைமுறையினுடைய தலைவர்களும் அத ஒரு வீரியமான அளவுல பிரச்சாரத்தை மேற்கொண்டுதான் வர்றாங்க. அதெல்லாம் பொருட்டா கருதுன மாதிரி தெரியலையே. பிரதமர் மோடி அதெல்லாம் பொருட்டா கருதி அதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தெரியலையே.
இல்ல அவர் பதில் சொல்லுவார்லாம் நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் என்னன்னா அவர் பாராளுமன்றத்திலேயே எதுக்கு பதில் சொல்லியிருக்காரு? அவரு எத்தனை விவாதங்கள்ல கடந்துகிட்டு இருக்காரு? அவருடைய அட்டெண்டன்ஸ் என்ன பாராளுமன்றத்துல? ஒரு பிரதமர் ஒரு அதாவது இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள்லயே பாராளுமன்றத்துல மிக குறைவாக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 544 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் மக்கள் பிரதிநிதிகளாகவே கருதுனது கிடையாது. அவர் என்றைக்கும் பாராளுமன்றத்துல எந்த விதமான விவாதங்களையும் பங்கெடுத்துட்டு பதில் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவர் இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லிடுவார்கள்லாம் நாம பெருசா எதிர்பார்க்கலாம் ஒண்ணு கிடையாது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் கேள்விக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ விமர்சனங்களுக்கோ பதில் சொல்லாம காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்க போகுது, 2 எருமை மாடுகள் வைத்திருந்தா ஒரு எருமை மாடை கொடுக்க போகுதுன்னு அவர் பேசுறது மக்கள்கிட்ட எடுபடாதா? அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய பிரச்சாரம் மக்கள் மனதுல எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்திடாதா? இல்ல மக்களை அவ்வளவு அண்டர்ஸ்டிமேட் நான் பண்ணல. இந்தியா குடிமக்களை அவ்வளவு அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. நாம் இது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இதுவரைக்கும் இந்த நாடு சந்திச்சதே கிடையாது. ஜனங்க எல்லா விதத்திலும் ஜனநாயகத்துல பல அனுபவங்கள் கொண்ட குடிமக்கள் தான் இந்திய குடிமக்கள். அவங்க இந்த மாதிரியான இதுல எவ்வளவு அபத்தமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருமே உணர்ந்துதான் இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா மோடியுடைய கடைசி ஆயுதம் என்பது எப்பவுமே போலரைசேஷன் தான், அல்லது பிளவுவாத அரசியல் தான். ஒரு அரசியல தன்னை தான் தோல்வியை தழுவிட்டு இருக்கிறப்போ அவர் பிளவுவாத அரசியல எப்பவுமே கையில் எடுத்தாங்க. கர்நாடகாவில இவங்க எல்லா விதமான உத்திகளையும் கையில் எடுத்தாங்க. கர்நாடகாவில இவங்க மேற்கொள்ளாத பிளவுவாத உத்திகளே கிடையாது. ஹிஜாப் பிரச்சனை எடுத்தாங்க, கேரளா ஸ்டோரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு படத்தை மேற்கோள் காட்டி ஒரு பிரதமர் கர்நாடக சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதுக்கெல்லாம் என்ன பதில் கிடைச்சதோ அதுதான் இந்த தேர்தலையும் கிடைக்க போகுது. அதாவது என்ன, அவருக்கு தோல்வியோட பயம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இந்திய சமூகத்துக்குள்ள அதனுடைய விளிம்பு நிலை மக்கள், நடுத்தர மக்கள், அன்றாட உழைக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப அவருக்கு அதை டைவர்ட் பண்ணணும். அப்ப என்னன்னா காங்கிரஸ் எது சொல்லலையோ இதையெல்லாம் காங்கிரஸ் சொல்லாத விஷயங்களை எல்லாம் கற்பனையில அவருக்கு என்னென்ன கற்பனையில தோணுதோ அதையெல்லாம் சொல்லி அவர் அதை சீர்திருப்ப முயற்சி பண்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் திசை திருப்பணும். இல்ல காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தானே பேசுது, காங்கிரஸ் தலைவர்களும் அப்படித்தானே பேசுறீங்க. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா திரு மோடி மீண்டும் பிரதமரானா எலெக்ஷனே நடக்காது, அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, நாடாளுமன்ற ஜனநாயகமே இருக்காது, இடஒதுக்கீடே இருக்காது அப்படின்னு தானே காங்கிரஸ் தலைவர்களும் பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க பாக்கலாம், ஆனந்த்குமார் ஹெக்டேன்னு ஒரு மத்திய அமைச்சர் அண்ட் எம்பியா இருந்தவர், அவர் பேசினார். ஆனந்த்குமார் ஹெக்டே பாரதிய ஜனதாவுடைய எம்பியா இருந்தவர் பேசினார். அரசியல் அமைப்பு சட்டத்தை மாத்தறதுக்கு எங்களுக்கு 400 உறுப்பினர்ங்கிற மெஜாரிட்டி, ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி, ஒரு என்ன சொல்றது, ஒரு அதீத ஒரு பெரும்பான்மை எங்களுக்கு வேணும்னு அவர் பேசினார். நாங்க பேசாத ஒண்ணுமே பேசல. இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பேசினார். பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக வலைத்தளத்துல இயங்க கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை வாட்ஸ்அப் வழியா எதுக்கு 400 சீட்டு வேணுங்கிற பட்டியலை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரபகண்டா மிஷினரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை நீங்க ஒண்ணும் கவனிக்காம இருக்காது. நீங்க பேசாத ஒண்ணும் நாங்க மேற்கோள் காட்டி பேசவே இல்லை. ஒரு அச்சத்தை, ஒரு பதற்றத்தை பாஜக மேலையும் திரு மோடி மேலையும் இது ஏற்படுத்தாது அந்த மாதிரியான பிரச்சாரங்கள், உங்களுடைய பிரச்சாரம். ஏங்க நீங்க நான் அதுதான் சொல்றேன், ஆனந்த்குமார் கிட்ட பேசுனது தானே நாங்க மேற்கோள் காட்டி பேசுறோம். ஆனந்த்குமார் கிட்ட கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா நீங்க? ஸ்டில்லும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில தானே தொடர்றாரு. ஆனந்த்குமார் கிட்ட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தறதுக்கும் மாத்தறதுக்கும் எங்களுக்கு 400 மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் வேணும்னு பேசினாருங்கிறது பப்ளிக் டொமைன்ல இருக்குதானே. அப்படி இல்லாத நாங்க ஒண்ணும் மேற்கோள் காட்டி பேசலையே. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய இது என்னங்கிறத நீங்களே முன் வச்சுட்டீங்க. முன் வச்ச பின்னாடி அதை ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது நியாயம் இருக்க முடியும். நீங்க அந்த விஷயத்த பாரதிய ஜனதா கட்சி அட்ரஸ் பண்ணிருக்கு. அட்ரஸ் பண்ண விஷயத்தை நாங்க மக்கள் மத்தியில கொண்டுட்டு போறோம். அது ஒரு எதிர்கட்சியா எங்களுடைய கடமை. ஆனா இட்டுக்கட்டியோ இல்லாததையோ நாங்க பேச கிடையாது. ஆனா அதுக்கு பிரதமர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை எல்லாம் டெய்லியும் பேசுறாரு, பொய் பேசுறாரு. பொய் பேசுறது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. அவர் எப்பவுமே ஒரு பொய் வேண்டிதான். அதுல எனக்கு ஒண்ணும் பெரிய ஆச்சரியமோ ஒரு இதோ கிடையாது. அவரு போய் பேசாம இருந்தா தான் ஆச்சரியம். அதனால அப்புறம் நேரு குடும்பத்தின் மீதான அவதூறுகள்,
பொய் பேசுறது, இதுதான் அவருடைய பிளவுவாத அரசியல். இதை தவிர வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல கையிருப்புன்னு ஒண்ணு இல்ல. 10 வருஷம் ரூல் பண்ண ஒரு அரசுடைய தலைவர் 10 ஆண்டு காலத்துல நாங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில மாற்றத்தை ஏற்படுத்துது, பிரதமர் பேச மாட்டேங்கிறார். கனகசபாவில் சொல்றார், ஆனா அதையே பிரதமர் பேச மாட்டேங்கிறார். பிரதமர் பேசுறது முழுக்க முழுக்க விஷமத்தனமான மக்களை வந்து சமூகத்தையும் பிளக்கக்கூடிய கருத்துக்களை தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ நாங்க என்னன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் பதில் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, குறைந்தபட்சம் ஒரு பொறுப்புணர்ச்சி காரணமாக அது பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் எங்களுடைய பிரதானமான நோக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியில கொண்டுட்டு போறோம். அதைத்தான் தொடர்ந்து செய்ய போறோம். பேசுவோம். திரு ரவீந்திரன், வழக்கமா பாஜக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணும், அதற்கு காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த முறை அது ரிவர்சல் நடக்குதா? காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு பாஜக நகர்ந்துருச்சா? நிறைய இஷ்யூகளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 50% மேல இடஒதுக்கீடு, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் மோடி போறாரு. இக்னோர் பண்றாரு. கண்டிப்பா அவருக்கு பொறுத்தளவுல உத்தவ் தாக்கரே ஃபேக்டர் தவிர ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. 3வது முறையும் அவர் லீடரே போத பார்ட்டி ஆட்டு இந்தியாவில் வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை அவர் முன்னெடுக்கிறாரு. ஸ்ட்ராங் லீடர், போல்டு லீடர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. அடுத்தபடியாக அலையன்ஸுங்கிறத பார்த்தா கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட அலையன்ஸில் இருந்த தேவகவுடா ஒரு 10-13% வாக்குப்பலம் கொண்ட கட்சியை அவர் தன்வசப்படுத்தியிருக்கிறாரு. தென் யூபியில் ஆர்எல்டி, அங்கே வந்து பிரதான கட்சி வந்து அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி பார்ட்டி தான். அவங்க கூட இருந்த ஜெயந்த் சௌத்ரி சரண் சிங் ஜியோட கிராண்ட்சன், அவரை தன்னோட அணிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 14 பாஜகவோட இருந்து 3 மக்களவைத் தொகுதியை வெற்றி பெற்ற உபேந்திர குஷ்வாகா கோரின்னு ஒரு கம்யூனிட்டியை, ஓபிசி கம்யூனிட்டியை பிரதிநிதிப்படுத்திய தலைவரை மீண்டும் கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாரு. இல்ல, கூட்டணி பலத்தை சொல்றீங்க, ஆனா காங்கிரஸ் சாமானிய மனிதர்களின் பிரச்சனைகள் குறித்து தானே பேசுது, வேலை வாய்ப்பு குறித்து பேசுது, அது ஒவ்வொருத்தரும் இடஒதுக்கீடு குறித்து பேசுது, அதுக்கு தான் அவரு விலைவாசி உயர்வு குறித்து பேசுது, ரயில் பயணம் குறித்து கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். அவர் வந்து போல்டு லீடர், ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் நிற்கிறாரு. நாட்டுக்கு ஸ்ட்ராங்கான தலைவர் வேணும்னு அவர் இஷ்யூல அவர் நிற்கிறாருங்கிறத உடனே தான் நான் அதை சொன்னேன். நீங்க இன்னும் சரி, அதுக்கு பதில் சொல்லாம மத அடிப்படையிலான கருத்துக்களை சொல்றீங்க. நீங்க மக்கள் மத்தியில பதில் சொல்லல, அதனால அவர் தோக்கடிங்கன்னு தாராளமா பிரச்சாரம் பண்ணலாம். இல்ல, உதவி செய்யுமா அவருக்கு? அது ஒன்னும் அது எடுபடாது. உத்தவ் தாக்கரே ஃபேக்டர் தவிர முன்னாடி ஸ்வீப் பண்ண எல்லா இடத்துலயும் அவர் ஸ்வீப் பண்ணுவார். உத்தவ் தாக்கரே ஃபேக்டர் மட்டும்தான் பார்க்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்வீப் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகளையும் அவர் கூடுதல் சாதகமா என்ன இருக்குன்னு சொன்னேன். நம்ம ஆந்திராவில் 1% வாக்கு தான் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு வந்து 3 மக்களை வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு ராமர் கோயில் விழாவுக்கே வந்திருந்தார் அவரு. தென் இவர் பவன் கல்யாண் பாஜகவுக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்து அவங்க 14 வெற்றி பெற்ற ஒரு அணியோட பவன் கல்யாணோட கூடுதலா ஆந்திராவில் அவங்க நிற்கிறாங்க. இங்க தெலுங்கானாவிலையும் அவங்க சட்டமன்றத்தில் 7லிருந்து 14 வந்திருக்கிறத பார்த்தா மக்களவையிலும் அவங்க முன்னோட 4 சீட்டு இருந்த இடத்துல ஒரு 6-7 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்படி மகாராஷ்டிரா தவிர எல்லா இடமும் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அப்கோர்ஸ் பஞ்சாப் அவங்க பொருந்தா கூட்டணியாக இருந்து 2 ஜெயித்தாங்க. இப்போ தனிச்சு நிற்கிறதையும் பார்க்குறோம். தென் கேரளாவிலையும் இந்த தடவை ஒரு 4 தொகுதியில் கடுமையான மும்முனை போட்டி கொடுக்குறாங்க. திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், பத்தனம்திட்டா, திருச்சூர். இதில் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்க பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பல இஷ்யூ. சரி, இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற திரு மோடி ஏன் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை குறித்தும் திரு ராகுல் குறித்தும் இவ்வளவு காஷன்ல எந்த தலைவரும் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், அலர்ட்டா இருந்து என்னென்ன ஆயுதங்கள் ஆதரவா கிடைக்குதோ எல்லா ஆயுதத்தையும் தூக்கி வீசுறது இயல்பு தானே. அதுக்காக கான்பிடண்டா இருக்க காம்ப்ளசண்டா இருக்க முடியாது இல்லையா? முழுமையா என்னென்ன இது நமக்கு சாதகமா வருதோ அத்தனை சாதகமான இஷ்யூவையும் இதுவரைக்கும் காங்கிரஸ் ஒரு பொருட்டாகவே பார்க்காத திரு ராகுல பொருட்டாகவே பார்க்காத திரு மோடி ஏன் இவ்வளவு வீரியமான விமர்சனங்களை ராகுல் பிரச்சார களத்துல ராகுல பொருட்டாம பார்க்காம இருந்தா அது வந்து ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸா இருக்க முடியாது. ராகுல் அவர் மையமா வச்சு கர்நாடகாவில் அசம்பிளி ஜெயித்திருக்கிறாரு. பார்லிமெண்ட் மோடி தான், பாஜக தான் ஜெயித்திருக்கு. மோடி 2 தடவை ஜெயித்திருக்காப்புல. அதே மாதிரி இங்க தெலுங்கானாவில் ராகுலோட வெற்றி பெரிய வெற்றி. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல அந்த இடங்கள்ல காங்கிரஸோட ஸ்ட்ரக்சரோட ராகுல் கீழே போறாரு, பாஜக ஸ்ட்ரக்சரோட மோடி மேல போறாரு. அதுக்காக ராகுல் சாதிச்சதை வந்து கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடியவர்ல மோடி ஹி நோஸ் இட். அதெல்லாம் மனசுல கொண்டுதான் அவரு தன்னோட நகர்வுகளை செய்யறாரு. ஓகே, திரு பொன்ராஜ், திரு ராகுலோ திருமதி பிரியங்காவோ திரு கார்கேவோ எவ்வளவு விமர்சனங்களை வச்சாலும் திரு மோடி பார்ட்டி எபோவ் த லீடரா சார்? ரவீந்திரன், லீடர் எபோவ் த பார்ட்டி. லீடர் எபோவ் தி பார்ட்டி. சரி,
அதாவது எத்தனை பால் பவுலிங் போட்டாலும் டக்கை தான் அடிப்பேன்னு அடிச்சிட்ருக்காரு மோடி. ஸோ மாடு, எருமை மாடு, மங்கள் சூத்திரம், தாலி, முஸ்லீமு, ஜாதி, இப்படி டக் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஒரு பிரதமர் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு என்ன சாதனை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த லிஸ்ட்டும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இத்தனை எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ நாளாக பிரதமருக்காக ஏற்படுத்தி கொடுத்தோம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிஜேபி ஒரு பெரிய ஒரு டீமோடு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண தேர்தல் அறிக்கையை அவர் படிக்கவே இல்லை போல தெரியுது. அப்போ அவர் எதெல்லாம் படிக்கிறார் அப்படின்னா, காங்கிரஸில் எங்கே மைனாரிட்டின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதெல்லாம் முஸ்லீமாக மாற்றிருக்கார். முஸ்லீம் சொல்லி அப்படியே இல்லாத ஒன்றை அதை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யுரையை ஒரு பிரதமர் வந்து ஒரு ஹேட் ஸ்பீச்சை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒன்று. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஹீ இஸ் பீரஃப்ட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஹீ இஸ் பீரஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்போ 2. 3வது வந்து பப்புன்னு கிண்டல் அடித்து ஒதுக்கி தள்ளிய ராகுல் காந்தி 2014 பப்புன்னு பிராண்டு பண்ணி ஒன்றுமே இல்லை என்று அவரை வந்து நிர்மூலமாக்கியது 2019. இன்றைக்கு அவர் மோடி வாயில் வர்றது அத்தனையுமே ராகுல் 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 ராகுல். ஸோ மோடி வந்து ராகுல் தான் இனி அடுத்த பிஎம் என்ற முடிவு எடுத்துட்டார். அவர் மோடி முடிவு எடுத்து தான் பேசிகிட்டு இருக்கார். பாகிஸ்தான் வந்து இப்போ ராகுல் பிரதமர் ஆகிட்டா பாகிஸ்தான் சந்தோஷப்படும் அப்படின்னு மோடி பேசுகிறாரு. அப்படின்னா பப்புன்னு ஒதுக்கி தள்ளிய ராகுல் இன்னைக்கு பிரதமர் என்று அவர் சொல்கிறார். இந்தியா கூட்டணி கூட நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் மோடி வந்து ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து வெளிப்படையாக தெரியுது. இல்லை, ராகுல் அவ்வளோ ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலை திரு மோடின்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. அது ரைட்டு, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அது வந்து அந்த ராகுல் வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு முன்னால் இருந்த ராகுல் வேற, 2014 ராகுல் வேற, 2019 ராகுல் வேற. இந்த கிளச்சஸ், அது ராகுல் காங்கிரஸில் இருந்த கிளச்சஸ் எல்லாம் நொறுக்கி எடுத்துட்டு வெளியே வந்து மக்களோட மக்களாக இன்றைக்கி இத்தனை சவுத்துலேருந்து நார்த்து, ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இவர் வந்து ராகுல் இஸ் பெஸ்ட்டுன்னு போய் பயணப்பட்டார். பாரத் ஜோடோ யாத்திரா, பாரத் நியாய யாத்திரா என்ற பயணப்பட்டு மக்களோடு மக்களாக போய் மக்களது எண்ணங்களை எதிர்பார்த்திருக்கார். அவரை போய் இளவரசர்னு இவர் சொல்கிறார். இவர் யார்? இவர் வந்து ஒரு மகாராஜா, ஒரு கிங், விஸ்வகுரு. அப்போ விஸ்வகுரு வந்து இவர் ராகுல் காந்தி இளவரசர்னு சொல்கிறார். அப்போ என்னாச்சுன்னா, அவர் மனசில் வந்து இன்னும் வந்து முடியாட்சி தான் மைண்டில் நிற்கிது. அதாவது ஒரு முடியாட்சியை கொண்டு வரணும், ஒற்றையாட்சியை கொண்டு வரணும், இந்தியாவை வந்து ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரணும், இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை 400 சீட்டு பெறுவதன் மூலமாக மாற்றி அமைக்கணும், அடிப்படை அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி அமைச்சு நான் இந்த நாட்டினுடைய மன்னராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தினால தான் இவர் பிரின்ஸ் வரக்கூடாது என்ற அவர் உள்ள கிடக்க தானே வெளியே வரும். இப்போ இங்கே வந்து தந்தி டிவிக்கு பேட்டி அளிக்கும் போது அவர் சொன்னார், அண்ணாமலை வந்து நல்ல ஜாதி பின்னணியில் இருந்து வந்தவர் என்று சொன்னார். அப்போ அவர் செலக்ட் பண்ணது எதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காருன்னு அவர் உள்ள கிடக்கே வெளிப்படுத்திட்டார். அப்போ ஜாதியை வச்சு தான் அவர் செலக்ட் பண்ணுறார். இப்படி தான் வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறேன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை வந்து தனிமைப்படுத்தினாங்க. 19% வாங்கின மாயாவதி, நீ தனியாகவே நின்று அந்த தலித் ஓட்டுகளெல்லாம் நீ பிரித்து வையின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஓவைசியை தயார் பண்ணி இவர்கள் வந்து எனக்கு எதிராக பேசு அப்படின்னு சொல்லி முஸ்லீமை தனிமைப்படுத்துகிறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, யாதவர்கள் ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த யாதவர்களை வந்து பீகார்லையும் இதுலையும் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆதரவில் இருக்கோ அங்கே வந்து அந்த ஜாதியை சார்ந்தவர்களை, பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர்களை தனிமைப்படுத்தி மிச்ச ஜாதியெல்லாம் ஒன்றா சேர்த்து அதுதான் சோசியல் இன்ஜினியரிங், அதான் வந்து என்று சொல்லி அந்த பலமே போதுன்றாரு. இல்ல அந்த பலம் ஜெயிக்காது. அது வந்து வெளிப்படையா வந்துருச்சுல, ராஜ்புத் வெளியே வந்துட்டாங்க, சத்ரிய மகாராஷ்டிரால மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எந்த மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு பிரச்சனை இல்லைன்றார். இல்ல அது அவருடைய பெர்செப்ஷன். பட் கிரவுண்ட் லெவல் வந்து என்ன இருக்குன்னு போய் சமஸ் வந்து ஃபுல்லா போய் கிரவுண்ட் லெவல்ல பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு அவர் தெளிவா. இவர் மட்டும் சமஸ் சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இது எல்லாம் வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் விடுங்க, சமஸை கூட விட்டுருங்க. ஆனால் பிரதமர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், பிரதமர் பிரச்சாரம், இது எல்லாமே அவர் மனதுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கண்ணாடி தானே, நீங்கள் மிரர் தானே. அப்போ பிரதமர் எதை பேசுகிறார் என்பதை வைத்து அவர் எதை பார்த்து பயந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரியுது. அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அவர் போட்ட சோசியல் இன்ஜினியரிங், அவர் சொன்ன அந்த சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸு, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் காங்கிரஸ் உடச்செறிஞ்சிருச்சு. அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு,
50% உச்சவரம்பை நீக்குவேன் என்று சொல்லி ஒரே ஸ்ட்ரோக்கில் உடைச்செறிஞ்சு இவர் எதை வைத்து இந்த ஓபிசி அதர் ஓபிசி எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அமித்ஷாவும் மோடியும் செய்தார்களோ அதை வந்து உடைத்தெறிந்து விட்டார்கள் என்ற நிலை வந்து கிரவுண்டில் இருக்குது. அப்போ கிரவுண்டில் வந்து இன்றைக்கி பார்க்குறோம், அங்கங்கே மகா பஞ்சாயத்து நடக்குது, அங்கங்கே வந்து நடந்துட்டுருக்கு. இவங்களும் எவ்வளோ என்னமோ அவங்கள கூப்பிட்றாங்க இவங்கள கூப்பிட்றாங்க எல்லாம் பண்ணி கூட்டணியை சேர்த்து பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு என்டிஏ என்ற என்டி கூட்டணி என்ற கூட்டணியே இல்லை. தனியாக பிஜேபி நிற்கிது, மோடி தான் நிற்கிறாரு. அந்த மோடிக்கு இன்றைக்கு ஒரே ஒரு உறுத்தல், ராகுல் காந்தி பிரின்ஸ் என்ற இளவரசர் பட்டத்துக்கு வந்து மகாராஜா ஒற்றையாச்சின் கனவை தகர்த்து விடுவாரோ என்ற பயம் கண்ணில் தெரிகிறது. திரு கனகசபாபதி, ராகுல பப்பு அமுல் பேபி அப்படிலாம் விமர்சனம் செய்த பாஜகவுடைய தலைவர்கள் இப்போ ராகுல் காந்தி பிரதமராவார், ராகுல் காந்தி பிரதமராவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிலாம் பேச தொடங்குறாங்க திரு மோடி உட்பட. அது பதற்றத்தின் வெளிப்பாடா இல்லை வேறு ஏதாவது வியூகம் இருக்கா அதுல? இந்த சமயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோணும், 2002 பிரதமர் மோடியை எவ்வளவு கீழ்த்தரமாக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் சித்தரித்திருக்கின்றன. அவர் ஒரு ஹிட்லர். மணிசங்கர் ஐயர் சொன்னார், நீச்ச கீழ்த்தரமான மிகவும் கீழ்த்தரமான மனிதர். ஆகவே என்னவெல்லாம் சொல்லக்கூடாதோ அப்படியெல்லாம் சொல்லிய கட்சி காங்கிரஸ் கட்சி. பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய என்டி கூட்டணியில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மமதா பானர்ஜி சொல்கிறாங்க காங்கிரஸ் ஓட்டு போடாதீன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பினராயி விஜயன் மாநில செயலாளர் சொல்கிறாரு இங்கே ராகுல் காந்தி நிற்கிறாரு, வெளியில் போய் நிற்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இப்படி அவர்கள் யாருக்குமே வந்து இவர் பிரதமராவார் நம்பிக்கை இல்ல. அவருக்கு அதெல்லாம் பங்காளி சண்டை. அதுல யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்கு தானே லாபம். சார் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல நிக்குது? 300 சீட்டு கூட இல்ல காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியினுடைய நிலைமை எடுங்க. இது இந்த மாதிரி ஃபேக்சுவலான விஷயங்களை நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? நீங்க 326 இடங்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்குது. நீங்க எப்படி இந்த பொய்யை நீங்க பிரதமர் தேர்தல் பொய்யை கடைசி வரைக்கும் பேசிட்டே இருக்கிறீங்க? சார் கார்த்தி கொஞ்சம் நிமிஷம் கார்த்தி நீங்க முடிங்க சார். கனகா சபாபதி சார் முடிங்க. முருகானந்தம் சார் நான் வரேன், பேசட்டும் அவர் சார் பேசட்டும். அவங்க எல்லாம் எவ்வளவு பொய் பேசிக்கிறாங்கன்னு எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்றேன். ஆச்சா, ஆகவே காங்கிரஸ் எண்ணிக்கை தவறா சொல்றாரு, பப்ளிக் டொமைன் இருக்கிற எண்ணிக்கை தவறா சொல்றான்னு சொல்றேன் நான். நீங்க ஃபேக்சுவலா எண்ணிக்கை தவறா சொல்றதுனால அவர் குறுக்கிட்டார். சரி சார், கனகா சபாபதி சார். சார் நீங்க நிறைய விஷயங்களை தப்பா சொன்னீங்க. நீங்க மட்டும் இல்ல பல பேர் சொல்லிக்கிறீங்க. நான் ஒண்ணுக்கு நேரம் இல்ல, பதில் சொல்ல முடியாது. நேரம் கொடுத்தா சொல்ல நீங்க என்னுடைய நேரத்துல மாற்ற முடியும். ஒரு கட்சி போட்டியிடுற எண்ணிக்கை நீங்க எப்படி மாற்ற முடியும்? சார் நீங்க சொன்னது நிறைய தப்பு சொன்னீங்க, சொல்லிட்டே இருக்கீங்க. சரி பொய்யின்னு சொல்ல கார்த்தி அவர் ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க. நான் ஏதாவது முருகானந்தம் சார் கனகா சபாபதி சார் முடிக்கட்டுமே, முடிச்சிடட்டும். நான் இந்த எண்ணிக்கையில தவறு சொல்லி இருந்தா நான் வந்து அதை திரும்ப பெற்றுக்கிறேன். மீதி நிறைய பொய்யான தகவல்களை காங்கிரஸ் மற்ற பிரதிநிதிகள் சொல்லி இருக்கிறாங்க. நேரம் கொடுத்தா சொல்ல தயாரா இருக்கிறேன். ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. பங்காளின்னு சொன்னீங்க, பங்காளி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஆகவே அவர் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து அவர் இங்க பிரதமர் எம்பியா போட்டியிட்டு வயநாடுல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லாம இவர்கள் வந்து தோத்து போங்கிற பயத்துல நீங்க போய் அமைதி. அவர் 3 தடவை நின்று ஜெயித்த தொகுதி, அதை விட்டுட்டு ரேபரேலியில் போய் நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு? இவ்வளவு நாள் சொல்லல? இதுல என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? ஆகவே ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்பது எந்த காலத்திலும் நடக்காது, இனிமேல் நடக்காது. ராகுல் காந்தியினுடைய கட்சி காங்கிரஸ் சாமானிய மனிதர்களுடைய கேள்விகளை கேட்கிறாரு. சாமானிய மனிதர்களுக்காக அவர் கேள்வி கேட்கிறாரு. அரசு வேலை வாய்ப்பு ஏன் பாதியா குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறாரு. விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணாம 16 லட்சம் கோடி கடனை, பெரும் பணக்காரர்களின் கடனை ஏன் தள்ளுபடி பண்றீங்கன்னு கேட்கிறாரு. ரயில் பயணங்கள்ல ஏன் சாமானிய மக்கள் போகவே முடியல அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் வேலை வாய்ப்பே இல்லைன்னு கேட்கிறாரு. ஏன் இடஒதுக்கீடை குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் எந்த தாக்கத்தையுமே மக்கள் மனதில் ஏற்படுத்திடாதா? ஓட்டு போடுறவங்க மனதில் ஏற்படுத்திடாதா?
இல்ல நீங்க பேசும்போது ஒவ்வொன்றுக்கு டைம் கொடுத்து பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ரயில் பயணம் இப்ப எங்க கஷ்டமா இருக்குது? ரயில் பயணத்தை எளிமையாக்கி இருக்கிறது நம்முடைய அரசாங்கம். வேலை வாய்ப்பு எங்க குறைஞ்சிருக்குது? நீங்க உலக வங்கி சொல்லி இருக்குது, கடந்த 10 வருஷத்தில் தான் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு விழுந்து வெளியில வந்திருக்கிறாங்க. இது சுதந்திர இந்திய வரலாற்றில் எப்பவுமே நடக்காதது. மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 45 லட்சம் பேர் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்குது. 26 லட்சம் பேர் வியாபாரிகள் கடன் சாலையோர வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்குது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, கடந்த 8-9 வருஷத்துல மிக குறைவாக இருப்பது இப்பதான் விலைவாசி 5% கீழாக இருக்கிறது. ஆகவே நீங்க தொடர்ந்து ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகாதீங்க. ராகுல் காந்தியையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு, திரு சம சொன்ன மாதிரி மாநில தலைவர்களையும் மோடி எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குன்னா 2 விதமான எதிர்கொள்ளல செய்ய வேண்டியதா இருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஸ்டேட் லீடர்ஸும் எதிரா நிக்கிறாங்க, ராகுல் காந்தியும் எதிரா நிக்கிறாரு. இந்த முறை நீங்க அதை தவறாக கட்டமைக்கிறீர்கள். இங்க 3 பேர் சொல்றீங்க, 3 பேர் சொல்லிட்டு மாநில தலைவர்களை சொல்றீங்க. இந்த பக்கம் பிரதமர் மோடி ஒருத்தர் தான் சொல்றீங்க. எங்க கட்சியில நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. நட்டா இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, யோகி ஆதித்யநாத் இருக்காரு. இவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்தந்த சமயத்துல அதற்கான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார சம்பந்தமான விஷயத்தை நிர்மலா சீதாராமன் அம்மா பேசுறாங்க. ஆகவே நீங்க இங்க பல பேர் எடுத்துட்டு அங்க மோடியே எல்லாத்துக்கும் பதில் சொல்ற முடியாது. அவர் ஒரு கூட்டத்தில் ஒரு 3/4 மணி நேரம் பேசுறாரு, சாதனைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, மற்றவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன முக்கியமான பிரச்சனையோ அதையும் அவர் பேசுறாரு. ஆகவே நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு மோடி மாநில தலைவர்களை எதிர்கொள்ள வேண்டியதற்கு திரு மோடி ராகுல் காந்தியை இப்ப முன்னிலைப்படுத்தி மோடி சமீப நாட்களாக பேச தொடங்கி இருக்கிறார். இதை ஒற்றை மனிதராக அவர் எதிர்கொண்டு விடுவாரா? இல்ல அப்படிதானே அவர் சித்தரிக்க விரும்புறது தானே. காரணம் என்ன அப்படின்னா, இதன் வழியா இந்த விளையாட்டு இது 3வது கட்டம். 2014, 19 இருமுறையுமே மோடி வர்சஸ் ராகுல்ங்கிறத காங்கிரஸ் விரும்பல. இந்த முறையும் அது காங்கிரஸ் தவிர்த்தது. அதுல எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கு, அது தனியா இருக்கட்டும். இந்தியா கூட்டணி தலைவர்களும் முன்னிலைப்படுத்தல. ஆமா, இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் முகம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது தனியா இருக்கட்டும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உத்தியா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பிரதமர் முகம் அறிவிக்கல. அப்போ ஒரு கலெக்டிவான இடத்தோட போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வியூகம். அதை உடைக்கிறதுக்கு தான் ராகுலை முன்னிலைப்படுத்தி பேசுறார் மோடி. ராகுல் வர்சஸ் மோடி அப்படின்னு இருக்கும்போது அது இருதுருவ களமா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மாநில தலைவர்கள்ட்ட போறதுல பாஜக எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சிரமம் என்ன அப்படின்னா, மாநில தலைவர்கள் நேரடியா மோடி வர்சஸ் மம்தா அப்படி சித்தரிக்கல. இப்போ உதாரணமா பீகார் களம் ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணமா மாறி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். நேரடியா அங்க தேஜஸ்வி என்ன பண்றாருன்னா, வேலை வாய்ப்பை மட்டுமே வச்சு அடிக்கிறார். அப்ப அவர் பேசக்கூடிய இடங்கள்ல மோடி என்ன கேள்வி கேட்டாலும் அதை குற்றம் சுமத்தினாலும் அதை பத்தி அவர் பேசுறதே இல்லை. திரும்ப பிரச்சனை வெர்சஸ் மோடி மாத்திடுறாரு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் மோடி என்ன பேசினார், 2014 எவ்வளவு வேலை கொண்டு வருவேன்னு சொன்னார், 2019 என்ன சொன்னார், இன்னைக்கு ஆனா என்ன அளவுக்கு தான் நடந்திருக்கு, உங்களுக்கு வேலை வந்துச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல என்ன முக்கியமான விஷயம்னா, தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 லட்சம் வேலை வந்தேன்னு சொன்னா செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். வந்த வேகத்திலேயே ஒரு 2 லட்சம் வேலைகளை அவர் துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 17 மாதங்களில் ஒரு 3 லட்சம் வேலைக்கு அறிவிப்பு கொடுத்து பீகார்ல அது ஒரு பெரிய ஆள் எடுப்பு பணி நடந்துச்சு, அரசு பணி. அப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் செஞ்சேன், மோடி சொன்னாரா செஞ்சாரான்னு கேட்டா அது ஒரு பெரிய வைபை கிரியேட் பண்ணுது. இதே போலதான் ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப உத்தவ்லாம் இறங்கி எல்லாம் தாக்கல. ஆனா என்னன்னா அவங்க அங்கங்க உள்ள பிரச்சனைகளை தூக்கி போடுறாங்க. அப்ப அது சிரமமா மாறுது. அதுதான் இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் ராகுல் வர்சஸ் மோடிங்கிறது தனிநபர்கள் சார்ந்ததா ஆளுமைகள் சார்ந்ததா சித்தரிக்கிறது பாஜகவுக்கு ஒரு வசதியா இருக்கும்னு சொல்லி மோடி அதை முன்னிலைப்படுத்துறார். திரு ரவீந்திரன் துரைசாமி, குறைந்து போன அரசு வேலைகள், இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு அப்படின்னு பிரச்சனைகள் வெர்சஸ் மோடின்னு இந்தியா கூட்டணியுடைய கட்சியின் தலைவர்களோ திரு ராகுலோ முன்னிறுத்துகிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு இருதுருவ அரசியலை நோக்கி மோடி நகர்த்துகிறார் அப்படின்னு திரு சம சொன்னார். ராகுல் வெர்சஸ் மோடி 1-to-1 ஸ்டேட்டில் 2014 2019 பெரிய கெயினை கொடுத்தது. 19 நியர்லி 95
பெர்சன்டேஜ் சீட்ஸ் அவங்க பாஜக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற இடத்துல ஒருத்தர் போர் புரிகிறது வந்து இயல்பான ஒரு இதுதான், எந்த ஒரு இதுவும் ஒன்று. மற்றபடி அகிலேஷ் அண்டு தேஜஸ்வி ரெண்டோரும் முந்தைய காலத்தில் முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் இவங்களோட அக்செப்டன்ஸ் உள்ள தலைவர்களாக தான் நான் பார்க்குறேன். தேஜஸ்வி பெரிய க்ரௌட் புல்லராக தான். இந்த முறை ராகுல் வெர்சஸ் மோடின்னு முன்னிறுத்துறது அது அந்த 1-to-1 ஸ்டேட்டுக்கு ஸ்வீப் பண்ணதுக்கு உதவும். இந்த ஸ்டேட் காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்கள், நேரடியாக ரெண்டு வரும் மோதக்கூடிய மாநிலங்களுக்கு புரியும். இங்க வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போதாது. இன்னும் சொல்ல போனா விபி சிங் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ராஜீவ் காந்திக்கு எதிராக வந்த மாதிரி பாஜகவுக்குள்ள மோடிக்கு எதிராக எந்த டிசிடென்ட்டும் இல்லை. ஏன் நிதின் கட்கரி கூட 4வது இடத்துல தான், அமித்ஷாவுக்கு கீழே தான் கேபினெட்டில் இருக்காருங்கிறதும் நான் இந்த இடத்துல 2019 பேசினதை இப்போ பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெகஜீவன் ராம், சந்திரசேகர் மாதிரி எல்லாம் ரிவோல்ட் இல்லை, பார்ட்டி இன்டாக்டா இருக்குது. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 14-19 மாதிரி இருக்கிறாரு. ஸோ ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல மோடி இருக்கிறார். ஓகே 2014 திருப்பொன்றாச்சு 2014-19 இருந்த ராகுல் காந்தியோட இமேஜ் இப்போ இல்லை, பாத யாத்திரைக்கு பிறகு கூடியிருக்குன்றீங்க. ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கை கொடுத்ததோ, காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்களுக்கு கை கொடுத்ததோ அதே மாதிரி இந்த முறையும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ராகுல் வெர்சஸ் மோடின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி மோடிக்கு. அது 2 வட்டம் தான் கை கொடுக்கும். 2 வட்டத்துக்கு மேலே இந்திய மக்கள் வந்து அந்த பொறுமையாக இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது. எதனால 3வது முறை மோடி வரணும் சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட்டை வந்து ஏன் வரக்கூடாதுன்னு கேட்பாங்கல்ல, அதான் கேட்குறேன். ஏன் வரணும்னு நான் கேட்குறேன். ஏன் வரணும் மக்கள் கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்குற கேள்வியை நான் கேட்குறேன். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து எங்கேயுமே ஜெயிக்கலை, எல்லாமே வந்து விலைக்கு வாங்கி தான் இவங்க ஆட்சி அமைச்சாங்க. எதுக்கு அமைச்சாங்க? அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா 23 லட்சம் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதில் 14 லட்சம் காடுகள் மோடி காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கு எங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ என்ன நோக்கத்திற்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அவர்கள் பிடித்தார்களோ அதை அழித்து அதை ஃபுல்லாக வந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸே வந்து ஒரு பொருளாதார கபலீகரம் பண்ணி இருக்கிறது மோடி அரசு. ஓகே, 1. 2வது அக்னிவீர் ஸ்கீமை கொண்டாந்தாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களது நார்த் இந்தியன் இளைஞர்களது கனவு வந்து இராணுவத்துக்கு போகிறது. அந்த கனவையே ஒட்டுமொத்தமாக சிதைத்து 3-4 வருடத்தில் அதை வந்து காணல் நீர் ஆக்கி அதை வந்து ஒன்றுமில்லாமல் செய்த மோடிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு இளைஞர்கள் நினைப்பாங்களா இல்லையா? வட இளைஞர்கள் நினைப்பாங்களா இல்லையா? சரி, இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட்டு படி ஒட்டுமொத்த இந்தியர்களின் கடன் விகிதம், அதாவது கடன் வாங்கிய விகிதம் வந்து 40% ஆஃப் த ஜிடிபி, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, இதுவரைக்கும் நடக்காத அளவிற்கு 40% ஒரு ஃபேமிலி குடும்ப கடன் அதிகரித்திருக்கிறது என்று ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ கடன் வாங்கின ஃபேமிலி எல்லாமே வந்து இந்த திரும்பவும் கடன் வாங்குறதுக்கு மோடிக்கு ஓட்டு போடணுமா? இல்லை, மோடி ஏன் 3வது முறையாக பிரதமர் ஆகணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்களா, மக்கள் கேட்குறாங்க? மக்கள் கேட்குறாங்க. திரு கனக சபாபதி, மக்களே கேட்குறாங்களாமே ஏன் 3வது முறையாக திரு மோடி பிரதமர் ஆகணும்னு? 3வது முறையாக ஏன் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் 10 வருடத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சி திட்டங்கள், அதனால மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன், நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மரியாதை, சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது நீங்க பகுதிகளுக்கு பிரயாணம் போய் விசாரிச்சா நமக்கு தெரியும். பயனாளிகள் கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி பல லட்சம் பேர், பல கோடி பேர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். அதனாலதான் வந்து மோடி மறுபடியும் வேண்டும் நினைக்கிறோம். நாட்டினுடைய பாதுகாப்பானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்களை பிளவுபடுத்தியதோ அந்த மாதிரி பிளவுபடுத்தக்கூடிய தன்மை இல்லை. அனைத்து மக்களும் ஒன்று என்று பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அதனாலதான் முத்ரா கடன் திட்டத்திலும் 34% ஒரு கருத்து மட்டும் வாங்கி நிறைவு செய்யறேன். ராகுல் வெர்சஸ் மோடின்னு மீண்டும் அடுத்தடுத்த ஃபேஸ்ல திரு மோடி நிறுத்துவது யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு லாபம்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. திரு முருகானந்தம், 2 விஷயத்தை ரவீந்திரன் அவரோட பர்செப்ஷனை சொல்றாரு. ஆனா 2 விஷயம் இருக்கு. அதாவது நாட்டுல ஒரு தேர்தல் என்பது நாட்டில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது, அதுதான் தேர்தல் பிரச்சாரத்தோட மையமான விஷயம். அதை வந்து நேஷனல் லெவலான இஷ்யூஸை வந்து ராகுல் காந்தி வந்து அட்ரஸ் பண்றாரு. லோக்கல் லெவலான இஷ்யூஸை மாநில தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய மாநில தலைவர்கள் அட்ரஸ் பண்றாங்க. இது வந்து 2 இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளின் பால் மக்களுடைய கவனத்தை திரட்டுறதும், அந்த கவனத்தை திரட்டுவதன் வழியாக வந்து அதை தேர்தல் விவாதமாக்குறதுங்கிறதுதான் உத்தியது.
அதைத்தான் காங்கிரஸ் செய்யுது, காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் செய்யறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பிரதமர் பதில் சொல்லாத பல விஷயங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து பிரஜ்பூஷன் சரண் சிங்க்கு வந்து மறுபடியும் வந்து அவருடைய பையனுக்கு சீட் கொடுக்குறீங்க. அதாவது இந்தியாவின் மகன்கள் தோற்று விட்டார்கள் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிட்டாங்க, அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படல, அதனால கொடுத்தோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? எப்படி நைட்டா தப்பிச்சு போனாங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? வேலை வாய்ப்புகளை வந்து இழந்துகிட்டே வர்ற இளைஞர்களுடைய கேள்விக்கு யாரும் சார் பதில் சொல்றது? நடந்துகிட்டு இருக்கிற அதுக்கு யார் பதில் சொல்றது? நன்றி நன்றி நன்றி. நேரம் கடந்துட்டோம், செய்திக்கு நேரம் கடந்துட்டோம். பேசுவோம், தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகள்ல பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேசுவோம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.